நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதில் நிறையா ரெப்ரசன்டேஷன் இருக்குது. எப்படிலாம் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். ஆர்டர்டு பேர்னால் என்னது? ஆர்டர்டு பேர் தட் மீன்ஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏ கமா பி, எக்ஸ் கமா ஒய், 2,5 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஆர்டர்ட் பேர். அதை ஃபங்க்ஷனில் எப்படி சொல்வோம்? எக்ஸ் கமா ஒய் such that ஏதாவது ஒய்க்கும் எக்ஸுக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன் சொல்லணும். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இந்த மாதிரி சொல்லணும். உள்ளே இருக்க எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏயாக இருக்கணும், இல்லை ஆட் நம்பராக இருக்கணும், இல்லை நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மெத்தட் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னா நம்மளோட ஆர்டர்டு ஃபங்க்ஷனை இந்த வேல்யூஸவே டேபிளில் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய் A2 B3 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் டேபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்லையும் நம்மளோட ரிலேஷன் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய், உள்ளே இருக்க ஏயும் 2வும் பியும் 3க்கும் மேப்பிங், இந்த மாதிரியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? டி கிராஃப். கிராஃப்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு இதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி எழுதுவோம்? இப்போ ஏக்கு 2 பிக்கு 3 இதை எப்படி நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஸோ ஏக்கு 2 பிக்கு 3, ஸோ இதை கனெக்ட் பண்ணணும். இதுதான் என்னது? ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஃப். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணால் அது வந்து கிராஃப். திஸ் இஸ் ஆரோ டயக்ராம், திஸ் இஸ் டேபிள், திஸ் இஸ் ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் எப்போவுமே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்படின்னா ஒரு கிராஃப் இருக்கும், அதில் ஏதோ ஒரு கர்வ் இருக்கும், ஏதாவது ஒரு டைரக்ஷனில் கர்வ் இருக்கும். அதே கர்வில் நமக்கு எங்கேயாவது லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கும், ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வோட ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு கர்வ். இந்த கர்வில் இந்த வெர்டிக்கல் லைன் இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் ஆகிருக்கு, இங்கே ஒரு தடவை மீட் ஆகிருக்கு. இப்படி 2 டைம்ஸ் மீட் ஆயிருந்தால் இட் இஸ் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ சப்போஸ் இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இதில் ஒரே ஒரு தடவை மட்டும் மீட் பண்ணியிருக்கு. இந்த வெர்டிக்கல் லைன் இந்த கர்வ் மேலே ஒரே ஒரு தடவை மட்டும் மீட் பண்ணனா அதுதான் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு மீனிங். ஓகேவா? இப்போ see the example 1.10. using the vertical test determine which of the following curves represent a function. இப்போ ஏ பாருங்க, இதுதான் வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் மேலே இந்த கர்வ் எத்தனை டைம்ஸ் டச் ஆகிருக்கு? இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். அந்த வெர்டிக்கல் பார்ட்டு பாருங்கள், கர்வ் மேலே இங்கே ஒரு தடவை டச் ஆகி இங்கே 2வது தடவை டச் ஆகிருக்கு. அப்போ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே இந்த இருக்க ஒரு வெர்டிக்கல் லைனு, இது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இந்த கர்வ் மேலே டச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். இந்த கிராஃப் பார்க்கலாம், இங்கே இருக்குது கர்வ், இந்த கர்வ் மேலே இங்கே இருக்குது வெர்டிக்கல் பாயிண்ட்டு. இங்கே 1 டைம் டச் ஆகிருக்கு, செகண்ட் டைமும் டச் ஆகிருக்கு. அப்போது திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன். இங்கே பார்க்கலாம், இப்படி நமக்கு கர்வ், இது ஃபுல்லுமே கர்வ் தான். இந்த கர்வ் வெர்டிக்கல் லைன் இங்கே இருக்குது, வெர்டிக்கல் லைன் மேலே இந்த 1 டைம் மட்டும்தான், இந்த இடத்துல மட்டும்தான் டச் ஆகிருக்கு. அப்போது திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, கிளியரா?